ஸோ நம்ம ஜான் 2026ல ஃபைவர்ல நம்ம சம்பாரிச்ச காசு எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். நீங்க வந்துட்டு ஆப்வியஸா தமிழ் பார்த்தே வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் டிசம்பர் மந்த்துக்கும் நான் ஷோ பண்ணேன். நீங்க அத பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்க. ஸோ இனிமேல்ட்டு வரப்போற எவ்ரி மந்த்ஸ்க்கு நான் ஃபைவர்ல earn பண்ண போற காசு எவ்வளோ? அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ நான் உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா, ஃபைவர பத்தி டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் ஃபைவர பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்கள நெறைய பேரு நியூ விசிட்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஃபைவர பத்தி நான் ஷார்ட்டா சொல்றேன். ஃபைவர்ன்றது ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்க ஆர் எல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீலான்சரா ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ஃபைவர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஏன்னா ஃபைவர பத்தி நெறைய டியூட்டோரியல்ஸ் நான் வந்துட்டு நம்ம சேனல்லயே போட்டிருக்கேன். ஸோ அத நீங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா, நான் அந்த ஃபைவர் பிளேலிஸ்ட்ட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு, அந்த வீடியோ ஒண்ணு ஒண்ணா பாருங்க. ஸோ தட் யூ கெட் டு லேர்ன் திங்ஸ் அபௌட் ஃபைவர் அ லாட். ஸோ ஃபைவர்னா என்ன? ஃபைவர் எப்படி நம்ம லாகின் பண்ணி எப்படி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது? ஃபைவர்ல வந்துட்டு எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கிறது? ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும்? ஃபைவர்ஸ்ல வரக்கூடிய ஸ்கேம்ஸ்லாம் என்ன? அவங்க கிட்ட இருந்து எப்படி தள்ளி இருக்கிறது? இத பத்தி டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா வீடியோஸுமே நான் போட்டிருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் தட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற உங்க எல்லாருக்குமே என்ன பத்தி நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். என்னோட பேரு கார்த்திக் முருகவேல். ஐ அப்லோட் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டூ ஃப்ரீலான்சிங், மனி அண்ட் கரியர் பேஸ்ட் வீடியோஸ். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா நீங்க இந்த வருஷத்துல பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியமா இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஏஜென்சி ஓனர்ஸ் நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா, லைக் கிளையண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது? கிளையண்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்றீங்க. ஃபாலோ அப்ஸ்ல டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்றீங்க. ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி நெறைய தெரியல. எங்க கிளையண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல. ஏதாச்சும் கம்யூனிகேஷன் வந்துட்டு ப்ராப்பரா இல்ல. அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் வந்துட்டு சோசியல் மீடியால வந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஐ கிரியேட்டட் அ பிடிஎஃப் டு சால்வ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்கிட்ட இருக்கிற 4 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட தாட்ஸ் அண்ட் நாலேட்ஜ நான் அந்த பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ல காமிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஐ அம் கிவிங் இட் ஜஸ்ட் ஃபார் 149. பெருசா நான் அத பத்தி எதுவும் பேசல. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டா இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்கள யாருக்காச்சும் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, நான் இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் இட் நவ். இப்ப வீடியோவுல போலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து நான் ஃபைவர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க ஸ்விட்ச் டூ செல்லிங் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோனே இப்படி தான் இருக்கும் ஃபைவர் டேஷ்போர்டு. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெறைய வாட்டி காமிச்சிருக்கேன். ஸோ திரும்பியும் காட்டுறேன். ஸோ ஃபைவர் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு செல்லர் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் ஆர்டர் இருக்கு. ஸோ $150க்கு நம்மகிட்ட ஒரு கிளையண்ட் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அததான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வியூ அனலிட்டிக்ஸ் குடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிரீஃபா காமிக்கும். லைக் என்னோட அனலிட்டிக்ஸ்லாம் என்னென்ன, சக்சஸ் ஸ்கோர் என்ன, ரேட்டிங் என்ன, ரெஸ்பான்ஸ் ரேட் என்ன, இது எல்லாமே இன்னும் டீட்டெயிலா காமிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சக்சஸ் ஸ்கோர். ஸோ இப்போ நான் வந்துட்டு லெவல் 1ல இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு குவாலிஃபை ஆயிட்டேன். என்னோட ஏர்னிங்ஸ் மட்டும் ரீச் பண்ணல. ஸோ இப்போ நீங்க லெவல் 1 ரீச் பண்றதுக்கு ₹38,460 கிட்ட நீங்க ரீச் பண்ணா தான் உங்களால லெவல் 1 ரீச் பண்ண முடியும். அதே மாரி லெவல் 2க்கும் ஒண்ணு இருக்கு. டாப் ரேட்டட்க்கும் ஒண்ணு இருக்கு. ஸோ லெவல் 2க்கு வந்துட்டு 1,92,000 கிட்ட நீங்க ரீச் பண்ணணும். டாப் ரேட்டுக்கு வந்துட்டு 9,61,000 கிட்ட நீங்க ரீச் பண்ணீங்கன்னா தான் நீங்க வந்துட்டு டாப் ரேட்டட்க்கு போவீங்க. அட் த சேம் டைம் நீங்க எல்லா திங்ஸுமே நீங்க ரீச் பண்ணணும். அதாவது குவாலிஃபை ஆகணும். மத்த திங்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ சக்சஸ் ஸ்கோர், ரேட்டிங், அந்த மாரி திங்ஸுமே நீங்க வந்துட்டு ரீச் பண்ணா தான் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஸோ சிம்பிள். இப்போ கீழலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபீச்சர்ஸ் காட்டும். நீங்க அத பொறுமையா பாருங்க. இப்ப நான் ஏர்னிங்ஸ்குள்ள போறேன். ஸோ ஏர்னிங்ஸ்குள்ள போயிட்டேன்னா இப்படி தான் இருக்கும் ஏர்னிங்ஸ் பேஜ். ஸோ இங்க அவைலபிள் டூ வித்ட்ரா பேலன்ஸ் இவ்ளோ இருக்கு. பேமெண்ட் பீயிங் கிளியர்ட் ஆக்டிவ் ஆர்டர்ஸ் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ பேமெண்ட் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் காட்டும். பேமெண்ட் பிஃபோர் கிளியரன்ஸ் ஒரு அமௌண்ட் காட்டும். ஆக்டிவ் ஆர்டர்ஸ்க்கு தனியா ஒண்ணு காட்டும். ஸோ கீழ கீழ இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆர்டர்ஸ், ரீசென்ட் ஆர்டர்ஸ். ஸோ ஜிபேல வந்து ரீசென்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மாரி இருக்கும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்க. ரீசென்ட் ஆர்டர்ஸ்லாம் உங்களால கீழ பார்க்க முடியும். ஸோ இதுல ஒரே ஒரு தலைவலி என்னன்னா, ஆர்டர்ஸ் வந்துட்டு 14 டேஸ் ஆகும் கிளியர் ஆகுறதுக்கு லெவல் 1க்கு. ஸோ டாப் ரேட்டட் நீங்க போயிட்டீங்க, இல்ல லெவல் 2 போயிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி கம்மியாகும். லைக் 14 to 7 டேஸ் அந்த மாரி ஆயிரும். ஸோ பேசிக்கா ஏர்னிங்ஸோட ஓவர்வியூ இப்படி தான் இருக்கும். இத நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, அதாவது $23, $23.98 பிளஸ் $176.59 பிளஸ் $119.85 இது எல்லாமே நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் என்னோட ஜான்வரி மந்தோட ஏர்னிங்ஸ். ஏன்னா ஜான்வரி 1 வீக்லயே கொஞ்சம் அமௌண்ட்ட நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு $40 கிட்ட நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அது போக தான் வந்துட்டு இந்த அமௌண்ட் காட்டுது. ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணீங்கன்னா $320 கிட்ட வருது. பிளஸ் அந்த $40 நான் சொன்னேன்ல, அத வித்ட்ரா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே சேர்த்து $360 கிட்ட. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஜான்வரி மந்தோட ஏர்னிங்ஸ். ஸோ அது அப்படியே நம்ம ஊர் காசுக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எவ்வளோ வரும்னு தெரியல. அத நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இப்போ நம்ம அனலிட்டிக்ஸ் பேஜ்ல போவோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் ஏர்னிங்ஸோட வியூ. ஸோ இங்க வந்துட்டு நான் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்றது காட்டும். ஏர்னிங்ஸ் அப் டூ டேட்ன்றது.
அண்ட் இது வந்துட்டு கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார் சார்ட்மே உங்களுக்கு காட்டும். அதாவது லாஸ்ட் 30 டேஸ்ல நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் லாஸ்ட் இயர்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாரி நீங்க லைக் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பார் சார்ட். அண்ட் மேலேயே வந்துட்டு ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் அதாவது நான் எவ்வளோ ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆன் டைம் டெலிவரி எவ்வளோ பெர்சன்ட்ல இருக்கு. அது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். அண்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு காண்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஒரு கிளையண்ட் வந்துட்டு ஆ எந்தவித இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அது அதாவது ஒரு பேசிக்கான ஒரு திங் தான். ஆ லைக் எந்த ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடியும் வந்துட்டு கிளையண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் அது எல்லா கேக்லயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிஃபோர் பிளேசிங் த ஆர்டர் கைண்ட்லி டிஸ்கஸ் வித் மீ அப்படின்ற மாரி நான் போட்டுருவேன் எல்லா கேக்லயுமே. ஸோ அவரு டைரக்ட்டா வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாரு. ஒரு $15 சம்திங் ஏதோ ஒரு வீடியோ எடிட்டிங்காக போட்டாரு. அது வந்துட்டு நான் 25 செகண்ட்ஸ் டூ 30 செகண்ட்ஸ் தான் அந்த பிரைஸ் வச்சிருந்தேன். லைக் 60 செகண்ட்ஸ்க்கு அவர் அனிமேஷனோட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்துட்டு டிஃபரெண்ட் பிரைசிங். ஸோ அது கேட்காமலே வந்துட்டு அவர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காக ஆ நான் அவர்ட்ட பேசி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண வச்சு, இப்ப எனக்கு வந்துட்டு எவ்வளோ லாஸு? ஆ ரூ. 760 லாஸு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $8 ஒரு $9 ஸோ அந்த பிரைஸ் வந்துட்டு இப்ப எனக்கு லாஸ். அவரு பண்ண தப்புனால. ஸோ அந்த மாரி விஷயங்கள் நடக்கலாம். எனக்கு கேன்சலேஷன் வந்துட்டு நான் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது. இது நானா அப்ரோச் பண்ணி பண்ணதுனால இது என் மேல தான் மிஸ்டேக்ன்னு சொல்லிட்டு ஃபைவரா எடுத்துக்கிச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே. பேக் டூ த ஓவியூ. ஸோ இதுதான் வந்துட்டு பார் சார்ட். ஸோ இங்க வந்துட்டு நீங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே நீங்க கீழ வந்தீங்கன்னா, வேர்ல்ட் டாமினேஷன் இத நான் ஆல்ரெடி போன வீடியோலயே காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட கிளையண்ட்ஸ் நான் யாருக்கெல்லாம் வொர்க் பண்ணியிருக்கனோ, அந்த கிளையண்ட்ஸோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்லாம் காட்டும். லைக் இந்தியா, யுஎஸ், யுகே, ஃபின்லாண்ட், டர்க்கி. ஸோ இந்த மாரி நெறைய கிளையண்ட்ஸோட நான் வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களால கீழ பார்க்க முடியும். ஸோ $360 நம்ம ஜான் மந்தோட சேலரில. ஸோ அது வந்துட்டு நம்ம இந்தியன் ரூபிக்கு எவ்வளோன்றத நான் செக் பண்றேன். $360 இன் ரூபீஸ் ஓகே. ஸோ ₹33,106 வந்துட்டு நம்ம ஃபைவர்ல ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அது கமிஷன்லாம் போக லைக் ஆல்ரெடி ஃபைவர் கமிஷன் எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ $150க்கு வந்துட்டு நான் லைக் ஆர்டர் எனக்கு பிளேஸ் ஆயிருக்குல்ல $150க்கு. லைக் அந்த மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். ஃபைவர் ஆல்ரெடி வந்துட்டு கமிஷன் எடுத்துட்டு தான் நம்ம காசே பேங்க் அக்கவுண்ட்க்கு அனுப்புவாங்க. அதாவது பேபாலுக்கு அனுப்புவாங்க. ஸோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்டிவ் ஆர்டர்ஸ் 150 ஆக்டிவ் ஆர்டர் காட்டுதுல்ல. $150 வந்துட்டு கிளையண்ட் எனக்கு குடுத்துருவாங்க. பட் ஆனா ஃபைவர் வந்துட்டு லைக் எவ்வளோ டாலர்ஸ் பிடிக்கிறாங்கன்னா, கரெக்ட்டா $31 பிடிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு $119 தான் வந்துட்டு பேபாலுக்கு வரும். மிச்ச $31 வந்துட்டு ஃபைவர் ஓட கமிஷன் ஃபீ அது. ஸோ $31ன்றது ஒரு ரூ. 2,800 லைக் ரூ. 3,000 கிட்ட. ஸோ அப்படியே வந்துட்டு கமிஷனா ஃபைவருக்கு போயிரும். ஸோ அதுதான் ஒரு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபைவர்ல. ஸோ ஜான் மந்தோட சேலரி 33,000ன்றத நான் உங்களுக்கு காமிச்சுட்டேன். ஸோ அதுதான் என்னோட ஜான் மந்தோட ஏர்னிங்ஸ். இதுதான் வந்து என்னோட மெயின் ப்ரொஃபஷனா? இல்ல தான் வந்து மெயினா பண்றீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். ஸோ இந்த மாரி கிளையண்ட்ஸ் வந்துட்டு ஃபைவர்ல மட்டும் இல்ல. எனக்கு வந்துட்டு நெறைய விதமா கிளையண்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த அப்ரோச் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஏர்னிங்ஸ் தான் வந்துட்டு ஃபைவர். ஸோ ஃபைவர பத்தி எதனா டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதனா உங்களுக்கு கேட்கணும். அண்ட் அ எது வேணா இருக்கலாம். ஸோ எதனா இருந்துச்சுன்னா, Instagramல என்ன மெசேஜ் பண்ணுங்க. நான் அவைலபிளா தான் இருப்பேன். ஸோ உங்க மெசேஜ் பார்த்துட்டேன்னா நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டோன்ட் வொரி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. வேற ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா! பாய் பாய். ஹேப்பி லேர்னிங்.